2 ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஒரு 3rd 4th இருக்கட்டுமே, 2 பேரும் வேகமாக சைக்கிளில் போகிறாங்க. 2 பேருமே என்ஜாய் பண்ணுறானுங்க. வேகமாக போன்னு ஒருத்தன் கத்திக்கிட்டே போகிறான். அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு கல் தடுக்கியோ ஏதோலையோ கீழே 2 பேரும் விழுந்துடுறானுங்க. விழுந்து 2 பேருமே நல்லா அடியோட காயத்தோடு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறானுங்க. வந்தோம். நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா? இவன் சும்மாதாம்மா வீட்டில் உட்காந்துருந்தான், அந்த பையன் தான் வந்து இவனை சைக்கிளில் வம்புனையாக கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுவாங்க. அங்கே இவன் என் புள்ள சும்மா அழகாக நீட்டாக தான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தான், இவன் தான் பின்னாடியிலேருந்து ஆட்டி விட்டு என் பிள்ளையும் சேர்த்து தள்ளி விட்டான்னு சொல்ல. இதில் ஆரம்பித்து அடுத்தது என் பையன் நல்ல பையன், உன் பையன் கூட சேர்ந்து தான் என் பையன் தண்ணி தம்முன்னு கெட்டு போயிட்டான் அப்படிங்கிறது ஒரு லவ். உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா, என் பையன் ரொம்ப அமைதியான பையன், பொம்பளை பிள்ளைகளை நிமிர்ந்தே பார்க்க மாட்டான், உன் பொண்ணு தான் எதையோ காட்டி மயக்கி என் பையனை தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்க வேண்டியது. என் பொண்ணு ரொம்ப இதான பொண்ணுமா, யார்கிட்டையும் பேச மாட்டான், இவன் தான் எதையோ பேசி என் புள்ள மனசை கரைச்சிட்டான் அப்படிங்க வேண்டியது. இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த சைக்கிளில் போகிறப்ப 2 பசங்களுமே என்ஜாய் பண்ணியிருப்பானுங்க. இந்த தண்ணி தம் அடிக்கும் போது நின்று பேசுகிற பசங்க உண்மையிலே அதை என்ஜாய் பண்ணியிருப்பானுங்க. அந்த 2 பேரும் லவ் பண்ணும் பொழுது உண்மையிலே விருப்பப்பட்டு லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி ப்ளேம் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ப்ளேமிங் கேம் இருக்குல்ல, இது நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஈஸியாக நம்ம பண்ணுற தப்புக்கு அந்த பொறாம்பர் அவன் தான் அப்படின்னு ஈஸியாக கை காட்டிடுவோம். இது இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபியூ டேஸ் பேக் என்னோடய நாட்டில் ஒரு அட்டாக் நடந்து 27 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சங்கடம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த அட்டாக்கில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது வெளில வர்றப்ப என்னை ஹிந்துவா முஸ்லீமானு கேட்டு சுட்டாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு புதுமையாக இருந்துச்சு. இன்னொருத்தங்க எல்லாரையும் கொண்டுட்ட என்னையும் கொன்னுடு அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீ போய் மோடிகிட்ட சொல்லு அப்படின்னு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ அட்டாக்ஸ் நடந்திருக்கு. அவன் என்ன நின்று உங்களை பின் பாயிண்டில் நெத்தியில் வச்சா சுட்டுட்டு போனான், எனக்கு புரியலை. எனக்கு இதை படிக்கும் போது, இதை நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும் பொழுது ஐ ஃபெல்ட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ மூவி திங். யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க போல், போய் உங்கள் பாஸ்ட்டை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எனக்கு புரியலை. எனக்கு திஸ் ஃபீல்ஸ் மோர் கைண்ட் ஆஃப் அ கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் ஃபார் சம் பர்டிகுலர் குரூப். ஏன்னா இதை வச்சு ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா மைனாரிட்டி பீப்புள்ஸை அட்டாக் பண்ண பார்க்குறீங்க. எனக்கு அப்போது நிறையா கடன்னு நிறையா ஓடுது. ஏன்னா பிகாஸ் லாஸ்ட் 1 மந்த்தாக ஒருத்தங்க ரொம்ப டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நிறையா ஸ்டேட் சேர்ந்து அவங்கள அவங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் தளர்த்துக்கிட்டே வரும் பொழுது, அவங்க இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மைனாரிட்டி பீப்புள்ஸ்கிட்ட ஏதாவது வம்பிழுத்து வழக்கம் போல் 2 குரூப்புக்கு சண்டையை மூட்டி விட்டுட்டு நம்ம சைலண்ட்டாக எங்கிட்ட எதாவது பார்த்துட்டு போகலான்னு நினைக்கும் போது எதுவுமே ஒர்க் ஆகலை. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், இது எதுவுமே ஒர்க் ஆகலை அவங்களுக்கு. ஓகே, அப்போ இங்கே உள்ள மைனாரிட்டியை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதை மதம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கான்ல இன்னொருத்தன், அவனை கேட்போம். அவனை கேட்டோம்னா அது பேட்ரியாட்டிசம். நம்ம இப்போ மதம் தானே பிரச்சனை, இதுனா தேசத்துக்காக போராடுறதில்ல, அப்படி மாற்றி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி யாரோ பண்ண வேலை மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் நான் பெருசாக நியூஸ் சேனல் பார்க்குறாலாம் இல்லை, நான் சோஷியல் மீடியாவில் உள்ள நியூஸஸ் வச்சு தான் நான் இன்றைக்கி இருக்கிறவன் அப்படி தாங்க வாழ்ந்துட்டுருக்கேன். ஆஃபீஸ் போகிறவன் உட்காந்து NDTVயில் நியூஸ் பார்க்குறது கிடையாது. முக்கால்வாசி பேர் இந்த சோஷியல் மீடியாவில் தள்ளும் பொழுது வர்றது மீம்ஸு இதெல்லாம் தான் பார்க்குறானுங்க. அதனால தானே எல்லோரும் பல பேர் இன்றைக்கி எங்களுடைய ஐடி விங் தான் நல்ல ஐடி விங் அப்படின்லாம் இன்னும் உள்ளறையே வராத பல பேர் பேசுகிறாங்கன்னா, அதுதானே இந்த ஐடி விங்கை வச்சு வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே. ஸோ எனக்கு அதை பார்க்கும் பொழுது லாங்குவேஜ், எஜுகேஷன், அப்புறம் வக்ஃப் போர்டு, இப்படி பல கவர்னருடைய கோர்ட் ஆர்டர், கவர்னருக்கு வந்த கோர்ட் ஆர்டர்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டவுன்ஃபால்லவே இருந்தவங்க இந்த லாஸ்ட் இந்த அட்டாக்குக்கு அப்புறம் பார்த்தா இதெல்லாம் யாருமே பேசலை. இதிலெல்லாம் என்ன ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, இதிலெல்லாம் என்ன, எனக்கு பயமாக இருக்குது. இது வெளியில் உள்ளவங்க தான் பண்ணதா? ஒரு 27 பேர் உசுரை கொடுத்துருக்கான் அப்படின்னா அது எதனால் நடந்திருக்கு? இப்போ எல்லாம் வார் அவனை அடித்தே தீரணும். நடுவில் ஆனால் ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் கேட்குறாரு, 2020 நீங்கள் ஏன் ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணீங்க? பல லட்சம் பேர் எங்களுக்கு இல்லையே, ஆள் குறையுது, எதனால் கேட்டால் பட்ஜெட்டுக்கு இதெல்லாமா குறைப்பீங்க அப்படின்றாரு.
he got some valid point. ஆனால் இதை பற்றி பெருசாக யோசிக்காமல் எவனோ ஒருத்தன் வந்து ஒரு இதை போடுறான், மைனாரிட்டி பீப்புள்ஸை பற்றி போடுறான், நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம ஷேர் பண்ணுறோம். என்னோடய சர்க்கிள்லேயே நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாமல் ஷேர் பண்ணுறாங்க. யார் இதில் பெனிஃபிட் அடைகிறது? யார்? அவங்க அட்டாக்கில் இருந்தவங்க சொல்கிறாங்க, முஸ்லீம் பிரதர்ஸ் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை அதை நியூஸ் சேனலில் எடுத்து போடுறதுக்கோ வலிக்குது நிறைய பேருக்கு. கடந்த கத்துறான் ஒருத்தன், சொல்லு இதனால தான் ஹிந்துன்னு சொன்னதுனால தான் சுட்டான்னு சொல்லுன்னு ஒரு அந்த அம்மாவை விட ஒருத்தன் கத்துறான். ஏன்? ஃப்ரீயாக கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஏர்போர்ட் வர கார்ஸ் அண்ட் ரிக்ஷாஸ் ஃப்ரீயாக கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஹோட்டல் ஸ்டேஸ் வந்து லோக்கல் காஷ்மீரி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய டெரர் அட்டாக் நடந்திருக்கு. அங்கேருந்து மக்கள் எவ்வளோ பதட்டத்தோடு வெளியேறணும்னு நினப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அவங்களுக்கு எந்த போக்குவரத்தை வந்து ஈஸி பண்ணி கொடுக்கணும். ஆனால் ஃப்ளைட்டு 3 மடங்கு காஸ்ட்லியாக டிக்கெட் விற்றதாக வந்து சொல்கிறாங்க. யோசிங்க. பொலிட்டீஷியன் வந்து நம்மளோட எதிரி யாருன்னு சொல்கிறான். நீ யோசி, உன் எதிரி யாருன்னு. பேசிக்காக இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் கேட்டால் அவன் சொல்ல மாட்டான். எனக்கு இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா அப்புறம் எனக்கு அவங்க அங்கே சொந்தக்காரங்கன்றுவானுங்க. இங்கே இருக்க நார்மல் எத்தனையோ நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் எத்தனையோ வீலாகர்ஸ் வந்து பாகிஸ்தான் போயிருக்காங்க, இந்தியாவிலேருந்து போயிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அங்கே போய் த வே தே காட் ட்ரீட்டட், அவங்களுக்கு வந்து வாங்க ஃப்ரீயாக நான் ஹோட்டல் வச்சுருக்கேன், என் ஹோட்டலில் நீங்கள் சாப்பிடுங்க, பில் கூட கொடுக்க வேண்டான்னு அவ்வளோ பிரதர்னா அவ்வளோ இதாக இருக்கானுங்க. ஸோ அங்கே அந்த நாட்டில் இருக்க ஒரு காமன் மேனுக்கும் இந்த நாட்டில் இருக்க காமன் மேனுக்கு ஏதாவது பிரச்சனையான கிடையவே கிடையாது. ஆல் அபவுட் பாலிட்டிக்ஸ். இங்கே இருக்க பொலிட்டீஷியனுக்கும் அங்கே இருக்க பொலிட்டீஷியனுக்கும் ஆதாயங்கள் தேவைப்படும் பொழுது இந்த மாதிரி ஏதாவது. பல வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகம் தண்ணி பிரச்சனை வந்தப்போ தமிழ் ஆக்டர் மிஸ்டர் சிலம்பரசன் வந்து ரொம்ப சிம்பிளாக இதை வந்து ஒரு இதில் வந்து உடச்சிருப்பார். தண்ணி கொடுங்க, கர்நாடகாவில் இருக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கன்னு சொன்னப்போ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஆக்சுவலாக சிம்புவோட ஃபேன். பட் ஆனால் அது என்னடா அது அப்படின்னும் போது அடுத்த நாள் அவர் சொன்ன டயத்துக்கு அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆகும்போது தான் தெரிஞ்சிச்சு இங்கே இருக்க மக்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் தண்ணி கொடுக்க தயாராக இருக்கான், அவன் வந்து என்ன ஹெல்ப் வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்கான். ஆனால் சில ஆதாயங்களுக்காக பொலிட்டீஷியன்ஸ் தான் இவங்களை பிரித்து வச்சுருக்காங்க. தான் நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்குன்னு கிடையாது, பல நாடுகளில் இதான் பிரச்சனை. மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கவர்மெண்ட் அந்த ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் எல்லாமே மொத்தமுமே. இதை பற்றி புரிஞ்சுக்காமல் நம்மளும் பைத்தியம் மாதிரி இருக்கோம். யோசி.